ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியாக டேஸ்டியான இனிப்பு போலி தான் செய்ய போகிறோம். இது நம்ம இன்றைக்கி பனானா வச்சு தான் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற சிம்பிளான சில பொருட்களை வச்சு ஈஸியாக இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க சட்டுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். மைதா மாவை விட கோதுமை மாவில் செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தி. இந்த மாதிரி சின்ன கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 உருண்டைகள் போல் வரும். இந்த மாவு கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் போல் கரும்பு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் நல்லா பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். கரும்பு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் நார்மல் சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த உப்பு, மாவு, சர்க்கரை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவோட பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதை விட லைட்டாக லூஸாக இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கறனால ரொம்ப ஈஸியாகவே பிசைஞ்சிட்டேன். இது கூட ஒரு டீஸ்பூன் போல் ஆயிலும் சேர்த்து திரும்பவுமே ஒரு 2-3 தடவை நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற விட்டுறலாம். அப்போ உங்களுக்கு நல்லா ஊறி சாஃப்டாக வந்துடும். இது ஊறி வர்றதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங்காக நான் இன்றைக்கி 2 நல்ல பழுத்த வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிற பழம் கற்பூரவள்ளி பழம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பழம் இருக்குதோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா பழுத்திருந்தால் மட்டும் போதும். இப்போ நான் இதை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கை வச்சு கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ பேனில் மசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க பட்டர், ஆயில் என்ன வேணாலும் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துனா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா மெல்ட் ஆகி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பழங்களை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு அந்த நெய்யிலேயே அந்த பழத்தை நல்லா வதக்கி விட்டுறணும். கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு நெய்யோடு சேர்ந்து அந்த பழம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும். வதங்கி வரும்போது நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்து விட்டுருங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் இது கூட நம்ம கரும்பு சர்க்கரையுமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட் இனிப்பு கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பழமும் அதுக்கு தகுந்த மாதிரி இனிப்பும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கரும்பு சர்க்கரையும் சேர்த்து அந்த ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆகி அந்த பழம் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ரவையுமே சேர்த்துக்கலாம். இந்த ரவை ஒரு கோட்டிங்காக மட்டும்தான். சப்போஸ் நீங்கள் கையிலேயே பழத்தை நல்லா மசிச்சு விட்டுருக்கீங்க அப்படின்னா ரவையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு அது நல்லா வதங்கி இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும். இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை இப்படியே நல்லா நம்ம ஆற விட்டுறலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் போல் ஊறி நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கு. இதில் நம்ம என்ன மாதிரி சைஸில் உருண்டைகள் வேணுமோ அந்த மாதிரி உருண்டைகள் எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 உருண்டைகள் மட்டும் நல்ல பெரிய பெரிய சைஸில் எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு கையில் ஒட்டாமல் தான் வரும். ஒட்டுச்சுன்னா நீங்கள் லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க. இப்போ நம்ம பழம் நல்லா ஆறி வந்திருக்கு. அதுலேயுமே நான் உருண்டைகள் எடுத்து வச்சுக்க போகிறேன். 4 மாவு உருண்டைக்கு 4 ஸ்டஃபிங்காக உருண்டை எடுத்துக்க போகிறேன். பேலன்ஸ் நான் சும்மா உருட்டி குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துருவேன். ஏன்னா அது சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். பழம், நாட்டு சர்க்கரை, நெய்யெல்லாம் சேர்த்துருக்கறனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்து. அதுக்காக தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு பழம் சேர்த்து செஞ்சுருக்கேன். பாருங்கள், இதை நான் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துருவேன். இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாவு கட்டை வச்சு நம்ம திரட்ட வேண்டாம். கையிலேயே ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும். நமக்கு ஈஸியாக இருக்கிறக்காக நான் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்திருக்கேன். நான் நார்மல் ஆயில் ஊற்றி வச்ச கவர் இருக்கும் இல்லைங்களா, அந்த கவர் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் கவர் எடுத்துக்கலாம். இல்லை கையிலேயே வச்சு கூட நீங்கள் தட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பழம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு உருண்டையை உள்ள ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி நல்லா மடக்கி கொடுத்துருங்க. உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் நல்லா மாவு நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம கை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். லைட்டாக கையில் மட்டும் ஆயிலோ நெய்யோ அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸ் லேயராக வரணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஈவனாக எல்லா பக்கமும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த இனிப்பு உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லா வாய்க்குமே உங்களுக்கு கடிப்படும். அது மட்டும் இல்லை, நம்ம மாவு பிசையும் போதே நம்ம கரும்பு சர்க்கரை சேர்த்து தான் பிசைஞ்சிருக்கோம். ஸோ மேல் மாவுமே உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பேனை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம சப்பாத்தி இப்போ தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சு போட முடியாது. ஒன்றா நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணி அப்பப்போ வேணாத நம்ம சுட்டு எடுக்க முடியும். பாருங்கள், இப்போ 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டுக்கோங்க. ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் லைட்டாக நெய்யுமே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். சுட சுட சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும்.
நமக்கு போளி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆசை வரும்போது கடலைப்பருப்பெல்லாம் ஊற வச்சு அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக பழம் வச்சு சிம்பிளாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். Thanks for watching.